இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐ ஹர்ட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஃப்ரம் பீப்புள். என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அவன் வந்து அவர் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து 30 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் கசின்ஸ், தே பிளாக் ஈச் அதர் ஜஸ்ட் பிகாஸ் ஓகே ஹி டாக்ட் அகெயின்ஸ்ட் விஜய். இன்னொருத்தவங்க காரைக்குடி அந்த ஃப்ரெண்ட், அவங்க சொல்கிறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆல்மோஸ்ட் ஃபார் டெக்கேட் ஒரு டெக்கேட். அவங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 3-4 பேருக்குள்ளே மனஸ்தாபம் வந்து போயிட்டாங்க. அங்கே எங்கள் சென்டிமெண்ட் பாதிக்கப்படுது. பர்சனலி இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அவங்களும் அந்த மாதிரி தான். பட் இதில் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். என்னென்னா, சரியோ தப்போ அதுக்கு அப்பாற்பட்டு அவரை பற்றி நீ பேசினாலே எனக்கு மனசு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நான் செலிபிரிட்டி வர்ஷிப் நான் சொல்லுவேன். இது வந்து எமோஷன்ஸ் கலந்த விஷயம், சைக்கலாஜிக்கலாகவும் இருக்குது, தேடி பார்த்து தான் கிடைக்கும். இது வந்து ஒரு செலிபிரிட்டி வர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதில் அதுவும் தப்பு இல்லை, அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் என்ன பிரச்சனை தெரியுங்களா, கேள்வி கேட்கப்பட முடியாத அதிகாரங்கள் எங்கே குவியுதோ அங்கே கண்டிப்பாக தப்பு நடக்கும். கரெக்டுங்களா? எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு அன்குவெஸ்டனபிளில் நாம் இது வரைக்கும் இந்த ஊரோ இந்த நாடோ இந்த மக்களோ பண்ண ஒரு விஷயம் கடவுள். அந்தந்த மதத்துக்காரங்க அந்தந்த மதத்தில் சில பல மூடநம்பிக்கை அங்கங்கே ஒளிஞ்சிருக்கும், எல்லா மதத்துலேயும் இருக்கும். அது மாற்று மதத்தை கேள்வி கேட்கும்போது எங்கள் உணர்வு புண்படுதுன்னு சொல்லுவோம். அதை புண்படுத்தக்கூடாதுன்னு கேஸும் இருக்குது, லாவும் இருக்குது. இது வரைக்கும் கடவுளுக்கு மட்டுமே அப்ளை பண்ண ஒரு பாலிசியை ஃபர்ஸ்ட் டைம் இந்த அறிவார்ந்த சமூகம் என்று நான் இப்போவும் நம்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.7 crore தான் இங்கே போயிருக்கு. ஏடிஎம் அதே பார்ட்டி சேர்த்தோன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2.5 crores. அந்த மக்கள் நம்பி சொல்லணுன்னா இது கடவுளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இடம். இந்த காட் மூடுக்கு போகாதீங்க. இவர் இல்லை, நாளைக்கு சிவகார்த்திகேயன் வரலாம், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வரலாம், அதுக்கப்புறம் XYZ யாரோ ஒன்று வரலாம். அப்படி இல்லை, பொது வெளிக்கு அவர் வந்துட்டார். அவர் நடிகர் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு முதல்வர். பொது வெளியில் வந்தால் சொல்லத்தான் செய்யும். உங்கள் மனசு கஷ்டப்படுதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஃபேனாக ரிமைன் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரிமைன் அஸ் எ ஃபேன், ரெஃபரன்ஸ் ஃப்ரம் பாலிடிக்ஸ். அதுதான் நான் சொல்லணும். இதை வந்து நான் கட்டளையாக சொல்கிறேன். இப்போ அவர் 70 வயசு மனுஷனை பற்றி ஸ்டாலின் சார் காங்கிரஸ் பேக்கெட்டில் போட்டு காசு கொடுத்து போட்டுருக்கீங்கன்னு சொன்னார் நேற்று சொன்ன வீடியோவில். இப்போ எந்த காங்கிரஸ் எவ்வளோ காசு கொடுத்து போட்டாருன்னு கேட்டால் மட்டும் அவங்களுக்கும் வரணும். அது அண்ணன் சொல்லும், சார் என்ன சார் 70 வயசு அளவு 75 வருஷம் கட்சி காங்கிரஸ்லாம் பழசு, அதை போய் பேசுவீங்கன்னு வரலாம். அது விமர்சனமாக நீங்கள் பார்த்தீங்க, நம்மளும் அப்படி தானே பார்த்தோம். அந்த காட் மூடுக்கு கொண்டு போகாதீங்க. அவர் ஒரு மனிதர், ஒரு அரசியல்வாதி, பொதுவாக்கி வந்துட்டார். விமர்சனங்கள் ஏற்றுக்க பழகுங்க. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும்.